தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சித்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சித்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். சிறுமிப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக தீங்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆம், கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள், இயற்கையினால் வருகிற சீற்றங்கள், சண்டைகள், யுத்தங்கள், துப்பாக்கிச் சூடுகள், இறப்புகள், இழப்புகள், விலைவாசி ஏற்றங்கள், பலவிதமான தீங்குகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தீங்குகளிலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பாதுகாப்பு கவசங்களை நாம் ஏற்படுத்தினாலும் கர்த்தர் பாதுகாக்காவிட்டால் அதில் பாதுகாப்பு இல்லை. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளிகள் விடுத்திருக்கிறது விருதா என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மாறாக தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை உயிரோடி அவர் பாதுகாத்து நம்மை அவருடைய சிறகுக்குள்ளாக மறைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நமக்குண்டான காரியங்கள் என்று சொல்லி சுயநலமாக இல்லாதபடிக்கு பிற நலத்தையும் நாம் யோசித்து சிந்தித்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கான காரியங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு செயல்படும் போது எப்படிப்பட்டதான தீங்குகள் வந்தாலும் அந்த தீங்குகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை திரும்ப அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நீதிமான் மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆதரவற்றிருக்கின்ற மனித ஜீவன்களையும் மிருக ஜீவன்களையும் பறவை இனங்களையும் நாம் நேசித்து போஷித்து அவர்களை பராமரிக்கும் போது கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆம், மனித ஜீவன்களுக்கும் இரக்கம் பாராட்டி, மனித ஜீவன்களுக்கு மாத்திரமல்ல மிருக ஜீவன்களுக்கும் நாம் இரக்கம் பாராட்டி
பறவை இனங்களுக்கும் நாம் இரக்கம் பாராட்டி, நாம் மரம் செடி கொடி காய் கனிகளுக்கும் நாம் இரக்கம் பாராட்டி அவர்களை நேசித்து போஷித்து பராமரிக்கும் போது வர இருக்கிற எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலைக்கு காப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்தில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று கூறுகின்றார். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம். தீங்கு நாளில் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார், கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார், கர்த்தர் அவர்களை உயிரோடு வைப்பார், கர்த்தர் பூமியில் அவர்களை பாக்கியவான்களாக நிறுத்துவார், கர்த்தர் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுக்க மாட்டார், கர்த்தர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவர்களை கர்த்தர் தாங்குவார், கர்த்தர் அவருடைய வியாதியிலே அவர்கள் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஆம், இத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உடையவர்களாக இருப்பவர்களுக்கு மாத்திரமே இத்தனை விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.